தமிழகத்தின் வீரப்பெண்மணி அஞ்சலையம்மாள். இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பெண்களின் பங்கு பற்றி நாம் அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் தனது வாழ்க்கையையே நாட்டிற்காக அர்ப்பணித்த ஒரு தமிழ்ச் செல்வி இருந்தார். அவர்தான் அஞ்சலையம்மாள். இன்று அவரின் வீரமும் தியாகமும் நிறைந்த வாழ்க்கை பயணத்தைப் பற்றி அறிந்து கொள்வோம். ஆரம்ப வாழ்க்கை. அஞ்சலையம்மாள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் பிறந்தார். அந்த காலத்தில் பெண்கள் சமூக கட்டுப்பாடுகளால் வீட்டிற்குள் மட்டுமே இருந்தனர். ஆனால் அஞ்சலையம்மாள் சாதாரண பெண் அல்ல. அவர் நாட்டின் நிலையை உணர்ந்தார். பிரிட்டிஷ் ஆட்சியின் அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உறுதியுடன் எழுந்தார். சுதந்திரப் போராட்டத்தில் பங்கு. மகாத்மா காந்தியின் அழைப்பினை ஏற்று அஞ்சலையம்மாள் சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக இணைந்தார். உப்பு சத்தியாகிரகம் போன்ற இயக்கங்களில் கலந்து கொண்டார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களில் பங்கேற்றதற்காக அவர் சிறை தண்டனையையும் அனுபவித்தார். ஒரு பெண்ணாக குடும்பப் பொறுப்புகளுடன் இருந்தபோதும் நாட்டிற்கான கடமைக்கு முன்னுரிமை கொடுத்தார். அவரின் தைரியம் அப்போது பல பெண்களுக்கு ஊக்கமாக இருந்தது. தாயாகவும் போராளியாகவும். அஞ்சலையம்மாள் ஒரு தாயும் கூட. தன் குழந்தைகளை கவனித்துக் கொண்டே தேசப்பணியில் ஈடுபட்டார். ஒரு தாய் மனம் எவ்வளவு மென்மையானதோ அதே அளவு உறுதியும் அவரிடமிருந்தது. அவர் காட்டிய தியாகம் பெண்கள் பலவீனர்கள் அல்ல, மாற்றத்தை உருவாக்குவோர் என்பதை நிரூபித்தது. சமூக சேவை. சுதந்திரம் கிடைத்த பிறகும் அஞ்சலையம்மாள் சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டார். மகளிர் முன்னேற்றம், கல்வி வளர்ச்சி போன்ற துறைகளில் அவர் தனது பங்களிப்பை வழங்கினார். அவரின் வாழ்க்கை முழுவதும் நாட்டுப்பற்று மற்றும் மனிதநேயம் நிரம்பியிருந்தது. அஞ்சலையம்மாள் போன்ற பெண்களின் தியாகம் காரணமாகவே இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். அவர்களின் வரலாறு புத்தகங்களில் மட்டுமல்லாமல் நம் மனங்களிலும் வாழ வேண்டும். நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது தைரியம், தியாகம் மற்றும் நாட்டுப்பற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், மேலும் வரலாற்று வீரர்களை பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.